ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குழந்தையம்மா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் புது வீடு நல்லபடியாக தடங்கள் இல்லாமல் முடிச்சிட்டோம்னா இங்கே வந்து அலங்காரம் பண்ணிக்கிறோன்ட்டு வேண்டியிருக்கோம். ஒரு வழியாக எந்த தடங்களும் இல்லாமல் வீடும் கட்டி முடிச்சிச்சு. இங்கே வந்து அலங்காரம் பண்ணுறத வீடு எடுத்து காட்ட வராங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு கோயிலை தான் சுற்ற காட்ட போகிறேன். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு போகலாம். லெஃப்ட் சைடில் கரெக்டாக ஃப்ரண்ட்லேயே இருக்குங்க ஒரு விநாயகர் சிலை. அது வந்து மரத்துக்கு கிட்டேயே இருக்கும். ஆலமரத்துக்கு கீழே இருக்கும். இதாங்க அதோட பேக் சைடு. இதோட சைட் வேஸ், இதோட ஃப்ரண்ட் வியூ. இதை சுற்றி காட்டியாச்சு. சரி, நம்ம இப்போ நம்ம மெயினுக்கு போகலாம். கோயிலுக்குள்ளேயே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு வெளியே இருக்கிறதுலாம் சுற்றி காட்டுறேன். இப்போ வாங்க கோயிலுக்கு போகலாம். இப்போலேருந்து எங்கள் அண்ணனும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறான். ஹாய் காய்ஸ், வந்தாச்சு. இதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸ். இப்போ பேசிகிட்டு இருக்கிறது அண்ணா தான். நாங்கள் 2 பேர் சேர்ந்து இனிமேல் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறோங்க இந்த வீடியோவுக்கு. இது உண்டியல், மேலே சந்தனம் நல்லா வச்சுருக்காங்க. இதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸ். இருங்க, உங்களுக்கு நல்லா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இவங்க தாங்க எங்கள் குலதெய்வ சாமி அங்காள பரமேஸ்வரி. இதாங்க சாமி. அப்படி இந்த சைடு ரைட் சைடில் பார்த்தா இங்கே ஒரு சாமி இருப்பாங்க. இவங்களும் எங்களோட குலதெய்வம் தான். அந்த சைடு திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சாமியோட திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இருங்க, லைட்டாக உங்களுக்கு உள்ளே வந்து காட்டுறேன். இங்கே தான் பொருளில் வச்சுருக்காங்க. இந்த சைடு பூஜை பண்ணுறதுக்கு இந்த சைடு பொருளில் வச்சுருக்காங்க. இதாங்க கோயிலோட அவுட்ரு ஏரியா. கேலண்டர் இதை வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் கோயிலோட வெளியே வந்து சுற்றி காட்டுறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடு போயிடலாம். லெஃப்ட் சைட்லலாம் சாமி இருக்காங்க. இந்த இன்னொரு வழி, இந்த சைடு தான் சாமியெல்லாம் இருக்காங்க. இவங்களும் வந்து கன்னிமார் அந்த மாதிரிங்க. சுற்றி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ வாங்க கோயிலோட சைட்லலாம் சுற்றி பார்க்கலாம். இந்த சைடு சாமி வச்சுருவாங்க, பார்த்தா ஒன்றுமே வைக்கல. இங்கே பாருங்கள், எங்கள் தங்கச்சியை ஓடி ஆடி விளாண்டுட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் நான் யூடியூப்பில் வருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹார்ட்லாம் கட்டுறாங்க உங்களுக்காக. சரி வாங்க, இப்போ நம்ம பின்னாடி இங்கே என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து நாங்கள் அன்னதானம் போடுறோன்னா இங்கே தான் வந்து சேரில் உள்ளே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. டேபிள் வச்சு நாங்கள் போடுவோம். சில டைம் இங்கே நம்ம சாப்பிட்றதுக்கு கூட யூஸ் பண்ணுவோங்க சைட்லலாம். இது நல்ல பெரிய இடங்க, நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குங்க. இங்கே இடம் பத்தலைன்னா கூட சைடில் இவங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இருங்க போய் காட்டுறேன். இந்த சைடு கை கழுவுறதுக்கு. இங்கே வந்து எல்லோரும் உட்காரதுக்குங்க பிளேஸ் பத்தலைன்னா பெட்ஷீட்டெல்லாம் விரித்து போட்டு உட்காந்துப்பாங்க. சரி வாங்க, நம்ம இன்னொரு சைடு பார்க்கவே இல்லை, அங்கே போகலாம். சரி வாங்க, நம்ம அப்படியே கோயிலோட இன்னொரு சைடு போய் பார்த்துடலாம். இப்போ பாருங்க, பைய கை என்னங்க அழுத்தி பார்த்தா தண்ணியே வர மாட்டேங்குது. அது ஃபங்க்ஷன் டைமில் திறந்து விட்ருவாங்க. அப்படியா? ஓகே ஓகே. சரி, நம்ம ரைட் சைடில் தானே வந்தோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைட் திரும்பி போயிடலாம். இப்போ வாங்க கோயிலோட பக்கத்து சைடை போய் பார்க்கலாம். இது இங்கே தாங்க சாமி அபிஷேகம் பண்ணால் தண்ணியெலாம் வெளியே வரும். ஆமாங்க. இங்கேயும் சாமி ஃபோட்டோ வைக்கலையா? சரி, நம்ம போவோம். இப்போ வந்து இங்கே சாமியோட வேல் சைடில் குத்தி வச்சுருக்காங்க. அதுலேயே சைடில் நடுவில் வந்து 2 குட்டி சாமிங்க. ஆமாங்க. இங்கே வந்து சும்மா பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க. ஆமாங்க, நடுவில் வேல். இந்த சைடு இன்னொரு வழிங்க. இப்போ வாங்க, நம்ம வந்து உங்களுக்கு வந்து நவகிரகங்கள்லாம் இருக்கிற இடத்த அவங்களுக்கு வந்து சுற்றி காட்ட போகிறோம். அவங்களுக்குன்னு எங்கள் கோயிலில் வந்து தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி அவங்களுக்காக வச்சுருக்காங்க. அவங்களுக்காகவே கோயில் மாதிரி. நம்ம எங்கெல்லாம் போனாலும் நம்ம தங்கச்சியும் நம்ம கூடயே வந்துடுறாள். ஆமாடா, அவளுக்கு நம்ம மேலே பாசம்டா. இப்போ பாருங்க, இங்கே நவகிரகங்கள்லாம் வச்சுருக்காங்க. இருங்க, நான் உள்ளே போய் சுற்றி காட்டுறேன்.
என்னடா சாமியில் ட்ரெஸ் வேஷ்டி இல்லாமல் போயிருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? இனிமேல் தாங்க சாமிக்கு எல்லாருக்கும் அலங்காரம் பண்ணி இப்போ வேஷ்டிலாம் வச்சு போட்டு வெட்டுவாங்க. ஆமாங்க, அது பார்ட் 2க்கு வரும், இல்லை பார்ட் 3க்கு வரும், இல்லைனா வரவே வராதுங்க. இப்போ வாங்க கோயிலோட அந்த அவுட்ரு இது சுற்றி பார்க்கலாம். அப்புறம் எங்கள் கோயில் எங்களுக்கு கையில் இருக்கணும் இங்கே என்னங்க வழியை மறைச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம ஈரோட்டில் இருக்கிற பருத்திப்பள்ளியில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ பாருங்களேன், எங்கள் அம்மாலாம் சாமி கும்பிட்றதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சாமியும் அபிஷேகத்துக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடில் இருக்க சாமியும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அங்கே. ஆமாங்க. இப்போ வாங்க இங்கே பாருங்க, குரங்க மாதிரி தவிட்டு இருக்கானுங்க. எல்லாம் மங்கி ஐட்டம். இப்போ பாருங்களேன், எல்லாம் குரங்கு மாதிரி தவிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, என் தங்கச்சி சாக்லேட்டை காமிச்சிட்டு இருக்கான். சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.